அனைவருக்கும் வணக்கம். தமிழக மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் மக்களுக்காகவும் வெளிப்பதில் வசிக்கின்ற இலங்கை தமிழ் மக்களுக்காகவும் சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய மறுவாழ்வு மக்கள் மன்றம் சார்பாக இந்த பதிவு. தமிழகத்தில் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் பல நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதில் மணிமகுடம் சூட்டும் விதமாக கடந்த 29/5/2024 அன்று தமிழக மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களை அழைத்து அவர்களுக்கான ஒரு சிறப்பு கவுன்சிலிங்கை தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது இலவசமாக. தமிழக அரசுக்கும் இதை சிறப்பாக செயல்படுத்திய தமிழக அரசு அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக தமிழக முகாம்வாழ் மற்றும் வெளிப்பதிவு மக்கள் வழங்கிய கருத்துக்களை இப்பொழுது காணலாம். வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பராணி முகாமிலிருந்து வந்திருக்கிறேன். நான் 18 மாணவர்களை இன்று அழைத்து வந்திருக்கிறோம். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பரீட்சை சித்தி அடைந்த மாணவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். ஒரு 34 ஆண்டுகளாக நடைபெறாத ஒரு விடயம் இன்று எங்களுடைய தமிழக முதல்வரால் நடத்தப்பட்டு எங்கள் மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பு கிடைப்பதற்கான பெரிய ஒரு வாய்ப்பை எங்கள் மாணவர்களுக்கு அளித்திருக்கிறார். அந்த வகையில் எங்கள் முகாம் சார்பாகவும் எங்களுடைய இலங்கை தமிழர்கள் சார்பாகவும் அவருக்கு முதற்கண் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றிகள் அவருக்கு. அதைவிட மேலாக இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் எங்கள் மேல் மிகுந்த அக்கறை கொண்டு அதற்காக அனைத்து பணிகளையும் செய்த அவர்களுக்கும் எங்கள் சார்பில் அந்த மாவட்ட நிர்வாகத்தின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிலிருந்து ரமேஷ். இன்று எமது மாணவ மாணவியர்களுக்கு உயர்கல்வி பயில ஆலோசனை பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த அறிவிப்புகளை அறிவித்த தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும், மறுவாழ்வுத்துறை ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் இதை செயல்படுத்தி வரும் அதிகாரிகள் அவர்களுக்கும் அனைவருக்கும், அதேபோன்று எமது மாணவர்கள் பயணத்தில் கூட சிரமப்படக்கூடாது என்பதற்காக வாகன ஏற்பாட்டையும் செய்து அழைத்து சென்று பயிற்சி வழங்கி வரும் அதிகாரிகளுக்கும், இந்த பயிற்சியை வழங்கி வரும் பேராசிரியர் பெருமக்களுக்கும், மறுவாழ்வு மக்கள் மன்றம் சார்பாகவும் இலங்கை தமிழர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மறுவாழ்வு முகாமின் தற்பொழுது தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சிறந்த முறையில், அருமையான முறையில் நமது தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி நமது உயர்திரு மறுவாழ்வுத்துறை மூலமாக மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் பயிற்சி பட்டறை என்ற அரங்கை அருமையாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இதற்கு அருமையான ஏற்பாடுகளை நமது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களும், நமது வட்டாட்சியர்களும், நமது வருவாய் ஆய்வாளர்களும் அருமையான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எனவே இதுபோன்று வழிகாட்டுதல் அரங்கில் எமது மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு மிக அருமையான வழிகாட்டுதலாக இருந்ததாக, மிக வழிகாட்டுதல் எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக எமது மாணவர்கள் பூரிப்போடு மகிழ்ச்சியோடு தெரிவித்தார்கள். எமது உறவுகளை நன்றாக இதுவரை கவனித்து வரும் எமது தமிழக முதலமைச்சருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி சொல்ல வேண்டும். நமது உயர்திரு மறுவாழ்வுத்துறை ஆணையர், துணை ஆணையர் மற்றும் அதிகாரிகள், எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் மற்றும் வட்டாட்சியர்கள் மற்றும் முகாமினுடைய வருவாய் ஆய்வாளர்கள், ஏனைய அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் அனைவருடைய சார்பாகவும், குறிப்பாக எமது மாணவ மாணவிகள் சார்பாகவும், பெற்றோர்கள் சார்பாகவும், எமது நிர்வாகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை அனைவருடைய சார்பாக தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம். புதுக்கோட்டை லேனா வழக்கு மறுவாழ்வு முகாமின் நிர்வாகத் தலைவர் எம் மயில்வாகனம். வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம்
ஒசூர் தாலுக்கா கிழவரப்பள்ளியிடம் அகதிகள் மறுவாழ் முகாமிலேருந்து வந்திருக்கிறேன். எனது முகாமில் இருந்து இங்கே 21 பிள்ளைகளை உயர்கல்வி கற்று படிக்கிறதுக்கான ஒரு சிறந்த முகாம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. அதுக்காண்டி எங்கள் பிள்ளைகளை கூட்டி வந்திருக்கேன். சிறந்த முறையில் அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டி உயர்கல்வி வழிகாட்டி இது நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலேயே எங்களுக்கு அதை பார்க்க பெரிய சந்தோஷமாகவும் நல்ல சிறப்பாக அது நடந்து கொண்டிருக்கிறபடியே எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த இந்தியாவில் வர 103 முகாமில் உள்ள பிள்ளைகளுக்கும் இந்த முகாம் நடத்தப்படுகிறது. இந்த உயர்கல்விக்கான இது ஆனபடியாக இந்த நாங்கள் வந்திருக்க கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மற்றது தமிழ்நாடு அரசுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா எங்களோட பிள்ளைகளுக்கு வாழ்கிறதுக்கு இப்படி ஒரு வழிவகுத்து கொடுத்ததுக்கு இப்படியான படிப்பொன்றை தேர்ந்தெடுத்து படிப்பிக்கிறதுக்கு நல்ல விதமான ஒரு வழிகாட்டியாக உயர்கல்வி வழிகாட்டியாக அதை நடத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். திருச்சி கேகே நகர் வெளிப்பதிவிலிருந்து செந்தூரன். இன்றைய தினம் தமிழகத்தில் வாழுகின்ற இலங்கை உயர்கல்வி மாணவர்களுக்கான சிறந்த வழிகாட்டல் கருத்தரங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இக்கருத்தரங்கினை ஒழுங்கு செய்த தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மறுவாழ்வுத்துறை ஆணையாளர் அவர்களுக்கும் போக்குவரத்து உட்பட அனைத்து ஒழுங்குகளையும் செய்த அதிகாரிகள் அனைவருக்கும் சிறப்பு வழிகாட்டு கருத்தரங்கினை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் நமது மறுவாழ்வு மக்கள் மன்றம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நாங்கள் ஒசூர் முகாம் கிழவரப்பள்ளி முகாமிலிருந்து வந்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு எங்களுக்கு பிள்ளைகள் கல்விக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களால் எங்களை வர சொல்லி பிள்ளைகளுக்கு படிப்புக்காக நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றது மாதிரி தாழ்மையோடு கேட்டுக்கொள்வதாக எங்களுக்கு உதவி பண்ணுற இந்த தமிழ்நாடு அரசுக்கு மிகவும் நன்றி. நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கிழவரப்பள்ளி முகாம்லேருந்து வரோம். நாங்கள் வந்து இங்கே வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். காலேஜில் என்னென்ன எடுத்து என்னென்ன படிக்கணும், என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே வந்த பிறகு ஒரு ஐடியா எங்களுக்கு கிடச்சிருக்குது. இதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த தமிழக அரசுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் ஆரையம்மா மாவட்ட ஆட்சியார் எல்லாத்துக்குமே நான் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய பேர் பி துஷிகா. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தாளூர் கேம்ப்லேருந்து பேசுகிறேன். கவுன்சிலிங்காக அரசாங்கம் எங்களுக்காக அரேஞ்ச் பண்ண இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறையா கிளாரிஃபிகேஷன் கிடச்சிச்சு. அதுலேருந்து ஏதோ 1 டிகிரி 2 டிகிரி இருக்குதுன்னு தான் நினச்சோம். நாங்கள் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எவ்வளோ டிகிரி இருக்குது, அதுலேருந்து எவ்வளோ சேலரி வரும், என்னென்ன கோர்ஸ் அதிலே பண்ணலாம், அதுலேருந்து எவ்வளோ டொனேஷன்ஸ்லாம் வரும்னு அவங்களே சொல்லிக் கொடுத்தாங்க. இதை அரேஞ்ச் பண்ண அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எங்களோட முகாம் சார்பாகவும் எங்களோட மாணவர்கள் சார்பாகவும் நாங்கள் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய சொன்னாங்க. நாங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் வந்து எல்லாத்துக்குமே அவங்க வந்து கிளியராகவே ஆன்சர் பண்ணாங்க. எந்த கேள்வியுமே அவங்க தவிர்க்கலை, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்க அப்படி எதுவுமே சொல்லலை. எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணாங்க. கம்ப்யூட்டர்லாம் போட்டு காமிச்சாங்க. இது என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எங்கெங்கே கோர்ஸ் இருக்குது, எந்தெந்த காலேஜில் என்னென்ன சீட் இருக்குது எல்லாமே சொன்னாங்க. இதை சொன்ன எல்லாத்துக்குமே வந்து எங்கள் சார்பாக நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கு எவ்வளோ ஃபீஸு, கவர்மெண்ட்டில் வந்து கட் ஆஃப் வந்து அதெல்லாம் இல்லாமல் எப்படி பண்ணுறது, 6th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லே படித்தா 5% வந்து கவர்மெண்ட்லேருந்து ஃபீஸ் வந்து கம்மி பண்ணுவாங்க. நிறையா எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. நிறைய காலேஜில் கூட நம்ம 6th to 12th படிச்சிருந்தா ஃபீஸ் வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை ரெடி பண்ணி கொடுத்த ஆர்ஐ தாசில் சாப்பாடு எங்களுக்கு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதுவும் எங்கள் மேம் வந்து நல்லா கிளியராக சொல்லி தந்தாங்க. அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழக அரசுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி.